திருத்தணி ரயில் நிலையம் அருகே சுவர் விளம்பரம் எழுதுவதில் திமுகவினர் மற்றும் பாஜகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் களத்திலிருந்து நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில். சுதாகர், இப்ப ரெண்டு அணியினருக்கும் என்ன பிரச்சனை? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திருத்தணி ரயில் நிலையம் அருகே மாப்போசி சாலையில் ரயில்வே துறை சொந்தமான சுவரில் பாஜகவினர் தாமரை சின்னம் வரைந்து வருகின்றனர். பிரதான சாலையில் உள்ள சுவர் முழுவதும் தாமரை சின்னம் எழுதி வரும் நிலையில் திருவள்ளூர் திமுக மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு சுவர் விளம்பரம் எழுத திமுகவினர் முயற்சி செய்தனர். அதனை பாஜகவினர் தடுத்து நிறுத்தியதால் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிரண் தலைமையில் இன்று இளைஞரணி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் மாப்போசி சாலையில் குவிந்து சுவரில் திமுக விளம்பரம் எழுத தொடங்கியதால் பாஜகவினர் மற்றும் திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த திமுகவினர் கெட் அவுட் மோடி என்று கோஷங்கள் எழுப்பி பிரதான சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு போட்டியாக பாஜகவினரும் கோ பேக் ஸ்டாலின் என்று கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே இந்த சம்பவத்தால் திருத்தணி மாப்போசி சாலையில் இரு கட்சியினரிடையே ஏற்படும் இந்த தகராறு காரணமாக திருத்தணி பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி சுதாகர், அண்மை விவரங்களுக்கு நன்றி.